சமீப காலத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தரப்பு வாதங்களுக்கு ஏற்று அப்படியே போய் கொண்டிருக்கிறது மாதிரி பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பில்கிஸ் பானோ என்ற ஒரு தனிநபர், அந்த தனிநபருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் வருதுன்னு பாருங்களேன். ரேப் விக்டிம், இதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அவர்கள் வந்து எக்ஸாமின் பண்ணி சர்டிபிகேட் இருக்கிறது. அவர் அப்போ வந்து 5 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க, அதுக்கும் சான்று இருக்கிறது. அதை தாண்டி அவருடைய குழந்தைகளை வந்து சொல்கிறார்கள், இதுக்கும் சான்று இருக்கிறது. இதெல்லாம் பெரிய மனிதர்கள் தான் இந்த 11 பேர் இருக்கிறார்கள். அந்த 11 பேரை வந்து பாஜக கொண்டாடுகிறது. தீர்ப்போட முக்கிய சாராம்சங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த தீர்ப்பு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த நீங்க சொன்ன மாதிரி சிவசங்கரன் அவர்களோட கேஸ், சாரி சங்கர்ராமன் அவர்களோட கேஸ், ஜெயலலிதா அவர்களோட கேஸ், இல்ல நம்ம வந்து எழுவர் விடுதலை, இந்த வழக்குகள்லாம் பார்த்தோம்னா அதுல சில பேரல்ஸ் எல்லாம் நம்ம டிராப் விசாரிச்ச ஒரு எஸ்பி வந்து என்ன சொன்னாரு, இந்த பையன் வந்து பேட்டரி வாங்கினேன்னு சொன்னாரு, அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணேன். எதுக்காக வாங்கினேன்னு சொன்னாரு, அதை நான் ரெக்கார்ட் பண்ணல, அது தவறுதான் சொல்லி சொன்னாரு. இது மாதிரி பல விஷயங்கள் இதுல இருக்கு. நம்ம 2 வழக்கையும் வந்து ஒரே மாதிரி பார்க்க முடியாது. பில்கிஸ் பானோ தீர்ப்பு பத்தி தான் இப்போ வந்து நாம பேச போறோம். இதுல முக்கியமா வந்து இந்த அளவுக்கு ஒரு மாநில அரசாங்கத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணது, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து அதுவும் ஒரு ரேப் கேஸ்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது என்பதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு மிக முக்கியமான பாயிண்டாக பார்க்கிறேன். குறிப்பாக சமீப காலத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தரப்பு வாதங்களுக்கு ஏற்று அப்படியே போய் கொண்டிருக்கிறது மாதிரி பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 370 ஆனாலும் சரி, அதற்கு பின்னால் வந்த பல தீர்ப்புகளும் வந்து இப்ப எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இன்னும் ஒரு தீர்மானமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இவிஎம் பத்திய சர்ச்சை இருக்கிறது, அதுவும் ஒன்றும் தீர்மானமாகவில்லை. முக்கியமான பல கேசுகள்லையும் வந்து, அதாவது தேர்தலை சம்பந்தப்பட்ட கேசுகள் ஆனாலும் சரி, இல்லை இது ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமானாலும் சரி, அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் அதுல வந்து டிசிஷன்ஸ் வர்றதில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பத்திரிகையாளர்கள், அதாவது இந்த அரசாங்கத்துக்கு சார்பான பத்திரிகையாளர்னா இம்மீடியட்டாக கோர்ட் கூடி இப்போ குறிப்பாக சொல்ல போனா இந்த அர்னாப் கோஸ்வாமியோட கேஸ்ல வந்து ஒரு சாட்டர்டே வந்து கோர்ட் உட்கார்ந்து அவருக்கு வந்து பெயில் கொடுக்கிறது. அதே நேரத்துல ஒரு புர்காயஸ்தான்றவர் வந்து இன்னும் அவர் வந்து ஜெயில இருக்கிறார். அக்டோபர் போன வருடம் வந்து அரெஸ்ட் ஆயிட்டார். அவரும் ஒரு பத்திரிகையாளர் தான். அவருக்கு மேல பல சார்ஜஸ் இருக்கிறது. அதாவது சைனாவோட ஒத்துழைத்தார், சைனால இருந்து பணம் வந்தது எல்லாம் சொன்னாங்க. அது ஒண்ணுக்குமே ப்ரூஃப் கிடையாது. இதுவரை தாக்கல் செய்த இடி தாக்கல் செய்த விஷயங்கள்ல வந்து ஒண்ணுமே ப்ரூஃப் கிடையாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனா அவருடைய கேஸ் வந்து இன்னும் வரவே மாட்டேங்குது. சுப்ரீம் கோர்ட் அதை வந்து காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி தான் பல நீண்ட நாள் கைதிகளினுடைய கேஸ் ஆனாலும் சரி, அந்த மாதிரி எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு தருணத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வெர்டிக்ட் வரும்போது நிச்சயமாக மிக மிக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு வெர்டிக்டாக இருக்கிறது. இதுல ஒரு டெக்னிக்காலிட்டியில விடுவித்து காரணம் பாத்துட்டா அதை பத்தி அப்கோர்ஸ் ராமசாமி சார் இன்னும் அதிகம் பேசுவார்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கேஸ் வந்து குஜராத்தை சார்ந்த கேஸ் கிடையாது. அதாவது குஜராத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த கேஸ் கிடையாது. இந்த கேஸ் வந்து மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்தது. அதனால வந்து குஜராத் அரசாங்கத்துக்கு இதுல வந்து லோக்கல் ஸ்டாண்டை கிடையாது என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள். அப்கோர்ஸ் அதன் பிறகு நிறைய கிரிட்டிசிசம் எல்லாம் வருது. ஆனால் முக்கியமான கருத்து தான், எப்படி ஜெயலலிதாவுடைய வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகத்துக்கு மாற்றப்படுகிறதோ, அதாவது இங்க நடந்து விட்டால் ஜெயலலிதா மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள். அந்த வேளையில் வந்து இங்கேயே அந்த கேஸ் நடந்து விட்டால் அது வந்து டிவிஎஸ்சி ஆனாலும் சரி, எந்த ஏஜென்சி ஆனாலும் சரி ஒழுங்காக விசாரிக்காது. அதனால வந்து கர்நாடகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு மனுவை வந்து பேராசிரியர் அன்பழகன் தாக்கல் செய்தார். அதன் பிறகு வந்து அந்த கேஸ் வந்து ப்ரோக்ரஸ் ஆகுது. அதே மாதிரி தான் சங்கர்ராமன் கேஸ் பாத்தீங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் நடந்த விஷயமா இருக்கிறது. அதுவும் சில ஒரு குறிப்பான அது ஏதோ பழிவாங்கும் நடவடிக்கை என்று சங்கராமன் தரப்பினர் வாதாடுகிறார்கள். இது சங்கராச்சாரிய தரப்பினர் வாதாடுகிறார்கள். அதன் பிறகு அது வந்து புதுச்சேரிக்கு மாற்றப்படுகிறது. அப்போ இப்படி பல வழக்குகள் வந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. அந்த சூழலை வைத்து இவர்கள் ஒரு டெக்னிக்காலிட்டி சொல்லுகிறார்கள். அதாவது குஜராத் உயர்நீதிமன்றம் விசாரித்த கேஸ் கிடையாது இது. இது வந்து மகாராஷ்டிரா உயர்நீதிமன்றம், பாம்பே ஹைகோர்ட் வெர்டிக்கான கேஸ். அது நிச்சயமாக மகாராஷ்டிரா தான் அதுக்கு வந்து முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதுல ஒரு ஒரு இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து கடந்து போயிருதாக நான் பார்க்கிறேன். அதாவது மத்திய அரசினுடைய ரோலை பத்தி பெரிதாக ஒன்றும் விமர்சனம் இல்லை என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. மத்திய அரசினுடைய இசைவு இல்லாமல் நிச்சயமாக இந்த பில்கிஸ் பானோ ரேபிஸ்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. மத்திய அரசாங்கம் வந்து அதனுடைய இசைவை தெரிவித்த பிறகுதான் அமித்ஷா அவர்கள் அவருடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதனுடைய இசைவு தெரிவித்த பிறகுதான்
இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறது என்று நாம் காண வேண்டியதா இருக்கிறது. அப்போ மத்திய அரசும் இதுல இன்வால்வ்டா இருக்கிறது. அதாவது எந்த அளவுக்கு கண்ணியமா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 11 ரேபிஸ்ட வந்து ரிலீஸ் பண்றதுல மத்திய அரசு, மாநில அரசு எல்லாருமே ஒத்துழைச்சு டபுள் இன்ஜின் சர்க்காராக இதுல வேலை செய்து கொண்டிருக்கிறதா பார்க்க வேண்டியதா இருக்குது. இன்னொரு தரப்பு பாத்தீங்கன்னா பெட்டிஷனர் பில்கிஸ் பானோ என்ற ஒரு தனிநபர். அந்த தனிநபருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் வருதுன்னு பாருங்களேன். அந்த சப்போர்ட் எந்த அளவுக்கு வந்து அதன் பிறகு வந்து அவர்கள் தனிநபராகவே இருந்து கொண்டு அந்த கேஸை வந்து கடைசி வரை அவர்கள் வந்து ஃபைட் பண்றாங்க. அது எப்பெல்லாம் ஃபைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர்களை வந்து விடுவித்த சமயத்துல கூட ஃபைட் பண்றாங்க. அது பில்கிஸ் பானு என்று அப்படியே கடந்து போக முடியாது. ஏனென்றால் அந்த அம்மையார் வந்து எந்த அளவுக்கு துன்பத்துக்கு உள்ளா இருக்கிறார்கள். ரேப் விக்டிம், இதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அவர்கள் வந்து எக்ஸாமின் பண்ணி சர்டிபிகேட் இருக்கிறது. அவர் அப்போ வந்து 5 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. அதுக்கும் சான்று இருக்கிறது. அதை தாண்டி அவருடைய குழந்தைகளை வந்து கொள்கிறார்கள். இதுக்கும் சான்று இருக்கிறது. இதெல்லாம் இந்த பெரிய மனிதர்கள் தான் இந்த 11 பேர் இருக்கிறார்கள். அந்த 11 பேரை வந்து பாஜக கொண்டாடுகிறது. பாஜக எம்எல்ஏ, அதாவது அந்த குழுவில் இருந்த, அதாவது குஜராத் அந்த கேபினெட் குழுவில் இருந்த நபர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரெல்லாம் பிராமணர்கள், அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று ஒரு சான்றை வந்து அவர் அளிக்கிறார். அதை தாண்டி ஒரு எம்எல்ஏ எம்பியும் அவர்களை வந்து ஒரே மேடை பங்கிடுகிறார்கள் இந்த 11 நம்பர்ஸ் கன்விக்ஸ் கூட. அதன் பிறகு அவர்கள் வெளியே வரும்போது விஹெச்பி, விஸ்வ இந்து பரிஷத் வந்து அவர்களை வந்து கார்லைன் பண்ணி அழைக்கிறது. அப்போ ரேப்புனா உங்க ரேப்பு வெர்சஸ் எங்க ரேப்புன்னு வந்துருதா, இல்ல பாஜக செய்கின்ற ரேப் எல்லாம் ரேப்பு கிடையாதா? இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. நான் தொடர்ச்சியாக ரைஸ் பண்ணி வருகிற ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான். இது ஏன் பாஜக செய்கின்ற அடாவடித்தனம், இல்லை என்றால் ஏதாச்சும் ஒரு அடாவடித்தனம் செய்துவிட்டு, இல்லை என்றால் ஒரு மர்டரை நடத்திவிட்டு பாஜக போய் சேர்ந்தா அது இன்னும் மர்டர் இல்லை என்று வைத்து விடலாமா? இந்த மாதிரியான பல கேள்விகள் வருகிறது. முகுல் ராயில் இருந்து ஆரம்பிச்சு நாராயண் ராணையிலிருந்து வழியாக வந்துவிட்டால் எத்தனையோ நபர்கள் இருக்காரு. இந்த நபர்கள் மேலெல்லாம் இடியோ அது மாதிரியான ஒரு நடவடிக்கை பாய மாட்டேங்குது. இது இஸ் இட் எ கண்ட்ரி ஆஃப் லாஸ் என்ற அந்த கேள்விக்குள் தான் நான் பயணிக்க விரும்புகிறேன். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். டாக்டர் ஆர்.கே. சாருக்கும் வெரி குட் ஈவினிங் சார். ஏன்னா முதல்ல வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மிகவும் வரவேற்கிறேன். 2 காரணங்கள். ஒன்று வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே ரூல் ஆஃப் லா தான் எப்பவுமே தலை ஓங்கி இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இருக்கு. அந்த இடத்துல இங்க வந்து ஒரு மனிதநேயம் மட்டும் இல்ல, சட்டத்திற்கான முக்கியமான இடமும் இருக்கு. சட்டப்படிதான் எதுவாக இருந்தாலும் நடக்க வேண்டும் அப்படின்ற தீர்மானத்திற்கும் உச்சநீதிமன்றம் வந்திருக்கு. அதனால இந்த 2 காரணங்களுக்காகவும் இந்த தீர்ப்பை வந்து வரவேற்க வேண்டிய அவசியம் இருக்கு. 1. 2வது விஷயம் வந்து இந்த தீர்ப்போட முக்கிய சாராம்சங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த தீர்ப்பு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த, நீங்க சொன்ன மாதிரி சிவசங்கரன் அவர்களோட கேஸ், சாரி சங்கர்ராமன் அவர்களோட கேஸ், ஜெயலலிதா அவர்களோட கேஸ், இல்ல நம்ம வந்து எழுவர் விடுதலை, இந்த வழக்குகள்லாம் பார்த்தோம்னா அதுல சில பேரல்ஸ் எல்லாம் நம்ம டிரா பண்ண முடியும். முதல்ல முக்கியமான விஷயம் இந்த வழக்குல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிபிஐ சார்ந்த வழக்கு விசாரணை அப்படின்ற போது நீதிமன்றம் சிபிஐ சார்ந்த ஒப்பனைகள் நீங்க என்னெல்லாம் வாங்கணுமோ, அதோ ஒப்பீனியன்ஸ் யார்கிட்ட வாங்கணும், யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், யார் அதுக்கான அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி, யார் அதுக்கான அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்றதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், தோ ஒரிஜினலா 2002 இந்த கேஸ் வந்த பொழுது லோக்கல் போலீஸ் இது விசாரணை செய்திருந்தாலும் அப்ப வந்து பில்கிஸ் பானு அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி எனக்கு வந்து லோக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் செஞ்சா இதை நியாயமா பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல, இன்வெஸ்டிகேஷனை சிபிஐ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கு அன்னைக்கு வந்து உமாகான், சபா நக்வி போன்ற பல சமுதாய பணியில் ஈடுபட்டிருக்கவர்கள் வந்து அன்னைக்கு உதவி செய்தார்கள். அதற்கு அப்புறமா வந்து சிபிஐ என்கொயரி நடக்குது. அதுக்கப்புறம் ட்ரையலுக்கு போகும்போதும் அவங்க திரும்பி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரையலுமே வந்து குஜராத்ல நடந்தா வந்து ஃபேரா நடக்கும்னு எனக்கு தோணல. ஏன்னா ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் ஆல்ரெடி இந்த கேசஸ்ல இருக்கு, கம்யூனல் டென்ஷன் இருக்கு, இந்த ஸ்டேஜ்ல வந்து எப்படி நடக்க முடியும் அப்படின்னு தெரியல. அதனால ட்ரையலையே மாத்தணும் அப்படின்றாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு போகல. உயர்நீதிமன்றம் மகாராஷ்டிரால மும்பைல கோர்ட்ல வந்து ட்ரையல் நடக்குது. மும்பை ட்ரையல் கோர்ட் வந்து இவங்களை ஃபர்ஸ்ட் கன்விக்ட் பண்ணிடுறாங்க. இந்த 12 பேரை கன்விக்ட் பண்றாங்க. 12 பேர் மட்டும் இல்லாம அதற்கப்புறம் மகாராஷ்டிரா பாம்பே ஹைகோர்ட் வந்து அந்த கன்விக்ஷனை அப்போல்ட் பண்றாங்க. உச்சநீதிமன்றமும் அந்த அப்போல்டிங்கை கன்ஃபார்மும் பண்றாங்க. சோ அதற்கப்புறமாக இவர்கள் வந்து அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். 2020ஆம் ஆண்டு வந்து இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்போ இந்த 2022 வந்து இந்த கம்யூட்டிங் அப்படின்றது நடக்குது, இந்த ரெமிஷன் அப்படின்றது நடக்குது.
ஸோ கம்யூட்டிங்ன்றது வேற, ரெமிஷன்ன்றது வேற. கம்யூட்டிங் பவர் வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க எடுத்து வர்றதுல இருந்து இருக்கு. இங்க இது கம்யூட்டிங்கா நடக்கல, ரெமிஷன். ரெமிஷன் எப்பவுமே ஒரு அப்ளிகேஷனோ இல்ல ரிக்வெஸ்டின் பேர்லயோ மட்டும்தான் நடக்க முடியும். சோ அந்த வழக்கை சார்ந்தவர்கள், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள், கன்விக்ட் ஆனவங்க, இல்ல கன்விக்ட் ஆனவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்ல பொது நலத்தை சார்ந்தவர்கள், இல்ல யார் வந்து கம்ப்ளைண்ட், இவங்களுக்குள்ள யார் வேணா வந்து அந்த ரெமிஷனுக்கான அப்ளிகேஷனை பிரசன்ட் பண்ணலாம். இந்த கேஸ்ல வந்து ரெமிஷனுக்கான அப்ளிகேஷனை அது இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து ரெஸ்பாண்டன்ட் 3 to 14 அந்த 12 பேர் வந்து ரெமிஷனுக்கான அப்ளிகேஷனை ப்ரிஃபர் பண்றாங்க குஜராத்ல. அதுல ஒரே ஒருத்தர் ரெஸ்பாண்டன்ட் 3 மட்டும் மகாராஷ்டிராலையும் ப்ரிஃபர் பண்றாரு. அவரோட அப்ளிகேஷன் இன்னும் மகாராஷ்டிரால அந்த ரெமிஷன் வந்து பெண்டிங்கா தான் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் இன்னும் ப்ராசஸ் பண்ணப்படலை. ஸோ அது வந்து ஒரு 3.5 ஆண்டு காலமாக அப்படியே பெண்டிங்கா இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. குஜராத்ல 2018 எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சது, 2020 அந்த ரெமிஷன் கன்சர்வேஷனுக்கு வருது. அப்ப 2022 அவங்க ரெமிஷனை கிராண்ட் பண்றாங்க. அப்ப குஜராத்ல இந்த ரெமிஷனை கிராண்ட் பண்ணும் போது அப்ப அந்த ரெமிஷனை வந்து செலிப்ரேட் பண்றாங்க நிறைய பேர் அதை அப்போஸ் பண்றாங்க. அப்ப அதுல வந்து எல்லாருமே என்னன்னா பொலிட்டிக்கலா மட்டும் அதை அந்த காலத்துல பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்பவுமே நான் வந்து சட்டம் சார்ந்த வாதங்களை வைக்கும் போது யாரும் சட்டம் சார்ந்து அன்னைக்கு பேச தயாரால, வெறும் பொலிட்டிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ் மட்டும் வந்து பொலிட்டிக்கல் இது ஒவ்வொருத்தரோட விருப்பங்கள் சார்ந்து அவர்கள் அரசியல் சிந்தனைகள், அவர்கள் வாக்கு பெற வேண்டியது சாதகமாக இருந்திருக்கலாம். ஆனா இங்க வந்து நம்ம பார்க்கும்போது சட்டம் சார்ந்து அப்படின்றபோது சட்டம் வந்து 2 விஷயங்கள் தான். இங்க வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பெண்ணுக்கான பாதிப்பு அதற்கு தாண்டி ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட தண்டனை சரியான தண்டனையா, அந்த தண்டனை வந்து எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் வந்து அனுபவிக்க வேண்டும், அதற்கப்புறம் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதை தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து பாக்குறதுக்கான இது என்ன சொல்றது கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்கணும் அப்படின்றத அவங்க இது பண்ணிருக்காங்க. ஸோ அந்த 1992 குஜராத்ல கொடுக்கப்பட்ட அந்த சர்க்குலரை வச்சு மட்டுமே ரெவிஷனை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்றதையும், அந்த 1992 ரிவிஷன் ஆயிருக்கு 2014 அது இன்னும் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ 2014 கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு அதை வந்து இந்த வழக்குல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதற்கு முன்னாடி ஒரு கன்சிடரேஷனுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் போயிடறாங்க. இவங்க அப்ராப்ரியேட் கவர்மெண்டா அப்ராப்ரியேட் அத்தாரிட்டியா அப்படின்ற கேள்விக்கு அந்த அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி நான் ஏற்கனவே சொன்னது வந்து சிபிஐ கையாண்ட வழக்கு. அதனால அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி அங்க இருக்க குஜராத்ல இருக்கும் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி கிடையாது, குஜராத்ல இருக்க ட்ரையல் கோர்ட் கிடையாது. அதனால ரெண்டுமே அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி கிடையாது அப்படின்றதுக்கு வந்துடுறாங்க. ரெண்டாவது அப்ராப்ரியேட் கவர்மெண்ட், ஏன்னா ட்ரையல் நடந்தது வந்து ஸ்டேட் அப்படின்னு அங்க ரெப்ரசென்ட் பண்ணப்பட்டது ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. அப்போ அந்த ரெமிஷனுக்கான அப்ளிகேஷனை பிரசென்ட் பண்ண வேண்டியது அந்த தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் ஆகியவர் மட்டும்தான் வந்து மகாராஷ்டிரா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ரிமைனிங் யாருமே வந்து மகாராஷ்டிரால அவர் அவங்களோட ரெப்ரசன்டேஷனை கொடுக்கவே இல்லை ரெமிஷனுக்கு. பிளஸ் தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் எப்படினாலும் அதை கன்சிடர் பண்ணப்படல, அதனால அவருக்கு ரெமிஷன் மகாராஷ்டிரா ஸ்டேட் கிராண்டும் பண்ணல அப்படின்னு பார்க்க வேண்டியது. அப்புறம் வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டும் குஜராத் கவர்மெண்ட் கிடையாது அப்படின்றது அடுத்த பொசிஷனும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக வந்திருக்காங்க. இன்னொரு பொசிஷனும் இந்த இதுல தீர்ப்புல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்ராப்ரியேட் இது இல்லாம ஒருத்தரோட லிபர்ட்டி எடுக்கிறதுக்கு அப்புறமா, அதாவது அவங்க லிபர்ட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டது, கன்விக்ட் ஆகிடுறாங்க, அதுக்கப்புறம் ரெமிஷன் கொடுக்கப்படுது, திரும்பி மறுபடியும் அவங்க லிபர்ட்டியை வந்து கோர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா இல்லையான்றது ஒரு முக்கியமான கேள்வி. அது வந்து பல தீர்ப்புகள்ல வந்து கன்சிடரேஷன் வந்து ஃபியூச்சர்ல பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடப்பட்டுட்டே வந்திருக்கு 1967 இருந்து. இந்த தீர்ப்புல முதல் முறையாக அவங்க அதை கன்சிடர் பண்ணி டீடைலா அவங்க எழுதுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தரோட லிபர்ட்டி எடுக்கிறது சட்டப்பூர்வமா மட்டும்தான் ஆர்டிகல் 21 கீழே பவர்ஸ் இருக்கு. இங்க சட்டப்பூர்வமா பண்ணியிருக்காங்க, ஆனா அந்த சட்டப்பூர்வமா பண்ணது வந்து சரியான வழிமுறை கிடையாது. பிளஸ் இவங்க வந்து ரெமிஷன் இப்போ லீகலா இவங்க கேட்கணும் அப்படின்னாலுமே இவங்க உள்ள இருந்தா மட்டும்தான் ரெமிஷன் கேட்க முடியும். அதனால இவங்களுக்கு வெளியில வந்து லிபர்ட்டியில ஒன்னும் இருந்தா இவங்க வந்து கேட்க முடியாது. அதனால இவங்க எப்படி இருந்தாலுமே பிரிசனுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த தேர்ட் ரெஸ்பாண்டன்டோட ரெமிஷன் அப்ளிகேஷன் இப்ப கன்சிடர் பண்ணனால அவர் உள்ள இருந்துதான் ஆகணும், அது முக்கிய தேவை. மற்றவர்கள் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ப்ரிஃபர் பண்ணணும்னாலும் அவங்க பிரிசனுக்குள்ள திரும்பி போகணும் அப்படின்றதையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதை தாண்டி அரசியல் சார்ந்து 3 கேள்விகள் எழுகின்றது. இதுல வந்து மத்திய அரசுக்கான ரோல் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து பலரும் வச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு குஜராத்ல இருந்து கொடுக்கப்பட்ட ரெமிஷன், குஜராத் கவர்மெண்ட் ப்ராசஸ் பண்ண ரெமிஷன் அப்ளிகேஷன் வந்து குஜராத் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. அது சிபிஐ வழக்காக இருந்தாலும் சிபிஐக்கு அதற்கான ரிக்வெஸ்ட் பிளேஸ் பண்ணப்படல. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு ஃபார்மல் கம்யூனிகேஷன் வந்து ரெமிஷனை கன்சிடர் பண்ணணுமா இல்லையா அப்படின்றதுக்கான ரிக்வெஸ்ட் பிளேஸ் பண்ணப்படும். கம்யூனிகேஷன் இருந்திருக்கலாமே தவிர ரிக்வெஸ்ட் நாங்க கம்யூட் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு ஒரு பர்மிஷன் கிராண்ட் கேட்கப்படல, சிபிஐ கிட்டையும் கேட்கப்படல. அதனால மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோ இல்ல அது மந்திரியாக இருக்கிறதுனால அமித்ஷா அவர்களோ டைரக்டா தலையீடு செய்திருப்பார்கள் அப்படின்றதுக்கான
சாதிக்கூறு எங்கேயும் கிடையாது. நீதிமன்றமும் அந்த லைன் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து சப்மிஷன்ல வந்து இரு தரப்புக்குமே, அதாவது விக்டிம் சைடும் வச்சிருக்காங்க, கம்ப்ளைண்ட் அதாவது கன்விக்டட் சைடும் வச்சிருக்காங்க. அந்த ஆர்கியூமெண்ட்ஸே கம்ப்ளீட்டா நெகேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இருவருமே அதற்கான ஆவணங்கள் எதையும் தாக்கல் பண்ணல, அதற்கான பப்ளிக் டாக்குமெண்ட்ஸையும் எதையும் தாக்கல் பண்ணல அப்படின்றதால அந்த ஆர்குமெண்ட்ஸே கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ மினிஸ்டர் ஹோம் அஃபேர்ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்ல மினிஸ்டரோ யாரோ தனிப்பட்ட இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்றதையும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அந்த சப்மிஷன்ஸை கன்சிடரே பண்றது இல்லை. இது இல்லாம முக்கியமா இன்னொரு பொசிஷன் அவங்க எடுத்துக்கிறாங்க. இன்னுமே இந்த மாதிரி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா முக்கியமா 3 தீர்ப்புகள் இருக்கு. 2014க்கான தீர்ப்பு, 1992க்கான தீர்ப்பு, சாரி 92ல 62ல 2 தீர்ப்பு. கம்யூட்டிங் எப்படி பண்ணணும், ரெமிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது அந்த தீர்ப்புகளோட வழிகாட்டுதலை வந்து டெஃபினட்டா ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த சூரிய பக்ஷ் சிங் 2014 ஜட்மெண்ட்டும் அதே மாதிரி அந்த 1962 ஜட்மெண்டோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணாம இனிமே ரெமிஷன் வந்து எந்த கவர்மெண்ட்டுமே கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. மற்ற கேள்விகளுக்கு பாலச்சந்திரன் சாரும் ஜாயின் பண்ணிருக்காரு. அதனால அவரு அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேசினதுக்கு அப்புறமா நான் தெரியும். வணக்கம் சார், பாலச்சந்திரன் சார். வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம் ஆர்கே சார். மை அப்பாலஜிஸ், ஐ எம் ஸ்லைட்லி லேட். இந்த இதில் வந்து பொதுவாக சட்டம்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் நீதி நியாயம்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டும் ஒருங்கிணைந்து போனால் அது ஒரு நல்ல நேர்மையான ஒரு நாடு, நேர்மையான ஒரு அரசாங்கம். இதுதான் அடிப்படை. அதாவது சட்டம் என்பது மக்களுக்காகத்தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இருக்கக்கூடாது. சட்டத்திற்காக மக்கள் கிடையாது. அதனால ஒரு சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி சில பேரை வெளியில கொண்டு வந்தா இப்ப என்ன பார்க்கணும், வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க நடத்தை எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு பாராட்டு விழாக்கள் நடத்தப்படுகின்றன, அவர்களுக்கு ஆர்த்தி இடுகிறார்கள். இதெல்லாம் நடந்தது, பத்திரிகையில வந்தது, எல்லாருமே பார்த்தோம். இவர்கள் குற்றவாளிகள் என்று கோர்ட்டு தீர்மானிச்சதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து அவங்க குற்றவாளிகள்னு கோர்ட்டு தீர்மானிச்சதை பத்தி எந்த கவலையும் இல்லாம அவங்கெல்லாம் வந்து இப்படிப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், அவர்கள் இப்படிப்பட்ட தவறுகள் செய்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு தீர்ப்பை பத்தியே விமர்சனம் பண்ணதையெல்லாம் பார்த்தோம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நீதி நியாயம்ங்கிறதெல்லாம் பத்தி கவலைப்படாம நாங்க நினைச்சதை செய்வோம், செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்காக இந்த கோர்ட்டுன்னு ஏதோ ஒன்று இருக்கு, அது ஏதாவது ஒரு தண்டனை குடிச்சதுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகளுடைய ஓட்டைகளை பார்ப்போம், சட்டத்துடைய ஓட்டைகளை பார்ப்போம், பார்த்து வந்துருவோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய செயல்முறையா இருந்திருக்கு. இந்த சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்தை மீறுகின்ற செயல்கள் நடைபெற்றனுங்கிறத ரொம்ப அழகான வார்த்தைகளை வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்றம். இதே வாதத்தை இன்னும் பயன்படுத்தலாம், வேற இடத்துலையும் பயன்படுத்தலாம். நாடாளுமன்றத்துல வந்து சட்டத்தை, ஒரு மசோதாவை சட்டமாக்கும் பொழுது விவாதங்கள் வந்து விடுமோன்னு சொல்லி பயந்தா உடனடியா யாரெல்லாம் விவாதத்துல வந்து எதிர்கருத்துக்கள் சொல்லுவாங்களோ அவங்களையெல்லாம் மிக மிக அற்பமான காரணங்களுக்காக உள்துறை அமைச்சர் வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்கள், திரும்ப திரும்ப வேண்டுகோள் விடுத்தார்கள் காரணத்துக்காக அவங்களை 100க்கு மேல சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறாங்கல்ல, அது கூட இதில் பார்வையில வர முடியும். அதனால வந்து நடக்கிறது என்னன்னா, சட்டத்துடைய ஆட்சி நடக்கல, சட்டத்துடைய ஆட்சி வந்து நடக்கல. சட்டம் என்ன செஞ்சா என்ன, இப்ப இதே இது நாளைக்கு வந்து என்ன செய்ய போறாங்கன்னு இப்பயே சொல்லிடுறேன், அவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன மெய்யப்பனும் பாலச்சந்திரனும் ராதாகிருஷ்ணனும் 2 நாள் பேசுவாங்க, அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதுதான் இன்னைக்கு பொதுவாக இருக்கிற மனநிலை. இதுதான் டேஞ்சரஸான மனநிலை, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான மனநிலை. இப்ப கவர்னரும் முதலமைச்சரும் சேர்ந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. கவர்னர் வந்து கூப்பிட்டாரு, ஏன்னா உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் அறிவுறுத்துச்சு, கூப்பிட்டு பேசிட்டு என்ன சொன்னாரு, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நான் நிச்சயமா நடப்பேன். அரசியல் சட்டம் இதுல ஒண்ணுமே சொல்லலையே, they are silent about what is the time limit. அப்போ அதுபடி மறுபடியும் நடப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை தான் எடுத்திருக்கிறாரு. இன்னும் அதுல எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. அதனால பொதுவா இதெல்லாம் பார்க்கும் பொழுது யாரு கையில இன்னைக்கு ஆட்சி இருக்குதோ அவங்க வந்து சட்டத்தின் மாட்சியினை மாண்பினை மதித்து நடப்பவர்களாக இல்லை அப்படிங்கிறதா இதுல நமக்கு கிடைக்கிற வந்து ஒரு லெசன். மறுபடியும் மகாராஷ்டிரால இவங்களுடைய மெஜாரிட்டி இருக்கு, மறுபடியும் இப்படி முடிவெடுத்தா கூட நான் அதிசயப்பட மாட்டேன். அந்த மாதிரி முடிவெடுக்கவும் செய்வோம், இவ்வளவு தூரத்துக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம். ஏன்னா ஒரு காலத்துல தேவிலால் சொன்னார், அவங்களுடைய கட்சிக்கு வந்து தேர்தல் அறிக்கை வந்து தயாரிக்கல, அதாவது இறுதிப்படுத்தப்படல, துடிச்சாங்க சில பேர். அவர் கோவம் வந்துருச்சு. இந்த 2% இங்கிலீஷ் பேசுனது இருக்கு, அந்த இங்கிலீஷ் சேனல் இருக்கு, அதுல தான் இதெல்லாம் பத்தி பேசுவாங்க, வேற யாரையா பேசுவாங்க, தேர்தல் அறிக்கை பத்தி ரொம்ப அனாவசியமா கவலைப்படுறியே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்ப அதே மாதிரி தான் எத்தகைய குற்றச்சாட்டுகள் வந்தாலும், எத்தகைய விமர்சனங்கள் வந்தாலும் அவைகளை கடந்து போக முடியும், மக்கள் மறந்து விடுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறவங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. இதைத்தான் நான் சொல்லுவேன்.
இதுல ஒரு டைம் லைன் மாதிரி சொன்னா நல்லா இருக்கும்னு கருதுறேன். ஏன்னா இது வந்து 2002ல நடந்த சம்பவம். இவங்க 2002ல அந்த ரைட்ஸ் நடக்கிறது. அந்த சமயத்துல வந்து பில்கிஸ் பானு தன்னுடைய கிராமத்துக்கு செல்கிறார்கள். சாப்பர்வாத் டிஸ்ட்ரிக்ட்ல தன்னுடைய கிராமத்துக்கு செல்கிறார்கள். அங்கதான் ஒரு 20 30 நபர்கள் சேர்ந்து அவங்களுடைய வீடியோ அந்த ஏரியாவை அட்டாக் பண்றாங்க. அந்த அட்டாக் பண்றதுல வந்து ஒரு 11 பேர் வந்து சேர்ந்து இவர்களையும் இழுத்து கொண்டு போயிட்டு, அப்போ இவங்க வந்து 5 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. அந்த ரேப் நடக்கிறது, அந்த குழந்தை வந்து கொல்லப்படுகிறது. இதெல்லாம் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தவர் தான் இந்த நபர்கள் 2002ல செய்தார்கள். அதன் பிறகு வந்து பில்கிஸ் பானு இது ஒரு கேஸாக மாற்ற வேண்டும் என்று போலீஸிட்ட போகுது. போலீஸ் வந்து அந்த கேஸை எடுக்கவில்லை. அதுக்கப்புறம் தான் கடைசியில வந்து ஒரு வழி இல்லாமல் 2003ல ஏறத்தாழ ஒரு வருடத்துக்கு அப்புறம் வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல போறாங்க. அப்புறம் கடைசியில வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இது ஃபைல் ஆகுறது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன்ல தான் சிபிஐ வந்து இது இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறது 2004ல எடுக்கிறது. அப்புறம் அந்த சமயத்துல 2004ல தான் அகமதாபாத்ல இருந்து இது மும்பைக்கு மாற்ற வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து இல்லைன்னா அதே அரசாங்கம் இருக்கிறது, அந்த அரசாங்கம் இருக்கிறனால மோடி அரசாங்கம் தான் அங்க இருக்கிறது. மோடி தான் அப்போ முதலமைச்சரா இருக்கிறார். அப்போ மோடி இருக்கின்ற அந்த இடத்துல வந்து பாஜகவினர் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இங்க வந்து பிரச்சனை வரும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து மாற்றுறாங்க. அது மாற்றல வந்து இந்த 13 பேர் வந்து ஆர் சார்ஜ் வித் இந்த கான்ஸ்பிரசி டு ரேப் அப்கோர்ஸ் மர்டர் எல்லாமே அவங்க மேல போடுறாங்க. இதுல 11 பேருக்கு வந்து லைஃப் சென்டென்சஸ் கொடுக்குறாங்க. இந்த கன்விக்ஷன்ஸ் வந்து 2008ல வந்து பாம்பே ஹைகோர்ட்ல வந்து இவங்க எல்லாரும் சேலஞ்ச் பண்றாங்க. ஆனால் சிபிஐ அந்த டைம்ல வந்து அப்போ யூபிஏ அரசாங்கம் அதிகாரத்துல இருக்குது. அந்த சமயத்துல வந்து டெத் பெனால்டி கேட்கறாங்க. இந்த 11 பேரையும் வந்து எக்ஸம்ப்ளரி பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த 11 பேருக்கு வந்து அந்த தீர்ப்பு 2008ல வந்து அப்பீல் ஆரம்பிக்குது. அது கடைசியில வந்து எப்ப ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் டிசிஷன் வருது 2017ல 11 கான்விக்ட்ஸ்க்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தர் தான் ராதேஷாம் ஷா என்றவர் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. ஏர்லி ரிலீஸ்க்காக போறாரு. 2022ல போறாரு. அதாவது அவர் நான் 15 வருஷம் சர்வ் பண்ணிட்டேன், நீங்க என்ன ரிலீஸ் பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் வந்து செல்றாரு. அப்பதான் ஆகஸ்ட் 15 2022 தான் குஜராத் வந்து இந்த 11 பேரையும் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுல வந்து அவங்க ஒரு கேங்ரேக் கேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு அந்த ரெமிஷன் பாலிசியில அவர்கள் வந்து கொண்டு வந்துடுறாங்க. இதுதான் எதிர்கட்சிகள் ஒரு இஷ்யூவாக எடுத்துட்டு போனாங்க. அது தேர்தலில் கூட எடுபடல. யாருமே அது கண்டுக்கவே இல்லை. இது ஒரு இஷ்யூவா வந்து காங்கிரஸ் எல்லாம் எடுத்துட்டு போகுது. ஆனால் காங்கிரஸுக்கு வந்து போன முறை கிடைச்சதை விட ரொம்ப கம்மியாக சீட் தான் இந்த முறை வருகிறது. அதன் பிறகுதான் பில்கிஸ் பானுவை வந்து 2022ல வந்து அப்பீல் ஃபைல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல இந்த ரிலீஸை எதிர்த்து. அந்த மேட்டர் லிஸ்ட் ஆகிறதுக்கே வந்து ஏறத்தாழ ஒரு வருட காலம் ஆகுது. மார்ச் 2023ல தான் லிஸ்ட் ஆகுது. அதன் பிறகுதான் சென்ட்ரும் குஜராத் கவர்மெண்ட்டும் அந்த வந்து ஆர்குமெண்ட்ஸ் பண்றாங்க. அதன் பிறகு கடைசியாக இப்போதான் நீதி என்று சொல்லாமா எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதை தொடர்ந்து இப்பதான் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. இதுல முக்கியமான ஒரு கருத்து என்னை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டிங் வந்து சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ணி இருக்குது. குஜராத் கவர்மெண்ட் ஹஸ் ஆக்டட் இன் டேண்டம் அண்ட் வாஸ் காம்ப்ளிசிட் வித் கன்விக்ட்ஸ் என்று ஒரு லைன் சொல்லுகிறது. இதை விட ஒரு பெரிய ஒரு டெல்லிங் லைன், அதாவது குஜராத் அரசாங்கம் வந்து இந்த கிரிமினல்ஸ் கூட கன்ஸ்பயர் பண்ணியிருக்கு என்று கூறும்போது அதை விட பெரிய ஒரு ஸ்லாப் ஆன் த ஃபேஸ் ஒரு அரசாங்கத்துக்கு இதுவரை வந்ததில்லை. த்ரூ அவுட் இந்தியன் ஹிஸ்டரியில வந்தது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு. அதாவது யூ கன்ஸ்பயர்ட் வித் த கன்விக்ட்ஸ், நீங்கள் வந்து திருடர்கள் கூட சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க. ஒரு பாஜக அரசாங்கத்தை பார்த்து ஒரு சுப்ரீம் கோர்ட் அதை இந்த காரணத்தை சொல்றது நிச்சயமாக வரவேற்கக்கூடாது. எந்த அளவுக்கு அவர்களுக்கு துணிச்சல் இருந்தால் அதை பேசியிருப்பார்கள் என்று நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். இனி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி மட்டும் முடிக்கிறேன். இந்த 11 பேருக்கு பேர் இருக்கிறது. இந்த பேரை நாம் மறந்துவிடக்கூடாது. இவர்களுடைய மூஞ்சியை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ச்சுனேட்லி நாம் வந்து படம் காப்பிக்க முடியாது. இதுல வந்து A1 வந்து ராதேஷாம் பகவான் தாஸ் ஷா, A2 வந்து கோவிந்தபாய் நாய், சைலேஷ் சிமன்லால் பட் 3வது, ஜஸ்வந்த் பாய் சதுர்பாய் நாய் ராவல், பிபின் சந்திர ஜோஷி 5, கேசர்பாய் வொஹானியா 6, பிரதீப் ராம்லால் மோதியா 7, பாக்காபாய் கிமாபாய் வஹோனியா 8, ராஜுபாய் பாபுலால் சோனி 9, மிதேஷ் சிமன்லால் பட் 10, 11 ரமேஷ் ரூபாபாய் சந்தனா. இந்த 11 பேரை தான் இவர்கள் வந்து தேர்தலுக்காக வேலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான்
ஒரு ரெமிஷன் வந்ததாக பல இடங்களில் வந்து பேசப்படுகிறது. அதாவது குஜராத்தினுடைய அந்த தேர்தல் பணிகளில் இவர்களும் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் ரிலீஸ் பண்ணப்பட்டார்கள் என்றும் பேசப்படுகிறது. இப்ப அதனுடைய தேவையில்லை என்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல கடைசியாக என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய வாசகங்கள் வந்து மிக மிக கடுமையா இருக்கிறது என்று நான் முன்னாடியே குறிப்பிட்டேன். அதாவது அந்த முன்னாடி ஒரு ஜட்மெண்ட் வந்து மே 13, 2022 வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குது. அது என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து குஜராத் அரசாங்கம் வந்து இந்த, அதாவது இவர்கள் எல்லாம் செல்கிறார்கள், ராமசாமி சார் சொன்னாரு, அதாவது இந்த கன்விக்ட் செல்றாங்க, கோர்ட்டுக்கு செல்றாங்க, அவர்கள் வந்து எங்களுக்கு ரிமிஷன் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதனால என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர்ஸ் போடுது குஜராத் கவர்மெண்ட்டுக்கு, நீங்க இந்த ரிமிஷனை வந்து கன்சிடர் பண்ணும் என்று மே 13 2022 ஒரு ஆர்டர் போகுது. அந்த ஆர்டரை பத்தி என்ன சொல்லுகிறான்னு பாத்தீங்கன்னா, by playing fraud on the court and by suppressing material facts என்று குஜராத் கவர்மெண்டை வந்து கண்டிச்சிருக்கிறது. அதாவது குஜராத் கவர்மெண்ட் வந்து இதற்கு ஒத்தாசை செய்திருக்கிறது என்று இதை விட தெளிவாக ஒரு இடத்துலயும் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். Judgment of this court of May 13, 2022 is hit by fraud and nullity அப்படின்னு வந்து மிக தெளிவாக கூறுகிறது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மாநில அரசாங்கத்தை வந்து குறை கூற முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து ஒரு மாநில அரசாங்கம் வந்து ஃப்ராடு செய்திருக்குது என்று உச்சநீதிமன்றம் கூறின ஒரே ஒரு வழக்காக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இந்த காலத்தில் வருவது இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். நிச்சயமாக இது முக்கியமானது. உச்சநீதிமன்றம் இப்படி சொன்னது முக்கியமானதுதான். ஆனால் எனக்கு சொல்வதற்கு வருத்தமாக இருக்கிறது, இதை பற்றி அவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை தான், அரசியல்வாதி வாழ்வில் இதெல்லாம் சகஜம் அப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்குது. ரொம்ப வருத்தத்திற்குரியது அதுதான். There was a time when Supreme Court's condemnation was taken very seriously. CAG உடைய ரிப்போர்ட் it was taken very seriously. இன்னைக்கு யாரு எதை பத்தி சீரியஸா எடுக்கிறாங்க? அதுதான் நம்ம முன்னாடி உள்ள ரொம்ப பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். நான் முக்கியமா அதுல வந்து இன்னொரு இஷ்யூ பாக்குறேன். நம்ம என்னன்னா, எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது இன்னும் அந்த கட்சியாகவே நம்ம பாக்குறது தான் பிரச்சனையா இருக்கு. அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கும் ஆட்சியில் இருக்கவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பொசிஷனுக்கு அவங்க வந்துடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு டீம்டு பொசிஷன் வந்து அவங்க எக்ஸிக்யூட்டிவா இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமாக இருக்கிறாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் முதலமைச்சராக இருக்கலாம், இல்ல மந்திரி சபையில வேற ரோலா இருக்கலாம், எம்எல்ஏ எம்பியாகவே இருக்கலாம். அவங்களோட ரோல் வந்து அப்போ வந்து பை பார்ட்டிசனா இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது. அந்த விப்போட ரோல் வர்றது வந்து பார்ட்டியோட மெஜாரிட்டிக்கான ஓட்ட போடும் போது மட்டும்தானே தவிர, மக்களுக்காக வரும்போது அவர்கள் வந்து மக்களை சார்ந்து சிந்தனை செய்து வாக்களிக்க வேண்டிய அவசியத்திலும், மக்களை சார்ந்து அவர்கள் யோசிக்க வேண்டிய நிலையிலும் தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிங்கறத ஒண்ணு அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இரண்டாவது, இந்த அரசியல் கட்சியும் கவர்மெண்ட்டையும் நம்ம பார்க்கும்போது, கவர்மெண்ட் வந்து மாறுறது இல்லை, கவர்மெண்ட் அதே கவர்மெண்ட் தான், பார்ட்டி இன் ஆபீஸ் தான் மாறுது. அப்போ ஒரு அபிடவிட் தாக்கல் பண்றாங்களோ இல்ல ஒரு வழக்கை கையாளும் விதமோ, எந்த அரசு எப்போ வந்தாலும் அது வந்து அந்த அரசு அப்படின்றது தான். அதுல அரசுல மாற்றம் கிடையாது. ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, ஸ்டேட் ஆஃப் குஜராத், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது அதுல மாற்றமே இல்லை. அது எப்பவுமே எந்த வழக்காக இருந்தாலும் ஒரே அரசு தான். அந்த அரசியல் பதவி வைக்கும் நபர்கள் தான் மாறிவிடுகிறார்கள். பியூரோக்ராட்ஸ் கூட மாறிக்கிட்டே இருக்கலாம், லா என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சில இருக்க அபிஷியல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த ஆபீஸ் அப்படின்றது ஒண்ணுதான். அந்த ஆபீஸ்க்கான ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்றது அந்த பியூரோக்ராட்ஸும் மறந்துடுறாங்க, அங்க இருக்க அபிஷியல்ஸும் மறந்துடுறாங்க, அதை ரெப்ரசென்ட் பண்ற ஸ்டாஃபும் மறந்துடுறாங்க, அங்க இருக்க அரசியல் தலைவர்களும் எலெக்ட் ஆகி போகும்போது மறந்துடுறாங்க. எல்லாருமே ஒரு நியூட்ரல் பொசிஷனுக்கு வந்துடுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி ஆயிடுது. இதை வந்து நம்ம ஜெயலலிதா வழக்குலயும் பார்த்தோம், 70 வழக்குலயும் பார்த்துருக்கோம். 70 வழக்குல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா கவர்மெண்ட்டும் மாத்தி மாத்தி ஒரு பிரதமர் இறந்து போயிருக்காரு, அந்த பிரதமரோட இதுக்கு ரெமிஷன் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அந்த பிரதமரோட இதுக்கு ஏற்கனவே கம்யூட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபேக்சுவல் டிஸ்க்ளோஷரே இல்லாம ரெமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் போகுது. அப்ப கம்யூட்டேஷனுக்கு அப்புறமா ரெமிஷன் பண்ணலாமா கூடாதா அப்படின்ற ஒரு சட்டப்பூர்வமான கேள்விக்கான இடத்தையே அவங்க கையில விட்டுறாங்க. நம்ம நாட்டுக்கு முக்கியமானவர் ஒரு பிரதமர், அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக வேணா இருக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா கடைசியில ஒரு சிந்தனை சார்ந்து பார்க்காம நம்ம ஒரு சாதாரண மனிதனாக பார்த்தோம்னா, என் நாட்டின் தலைவர், அவர் மறைவுக்கு காரணமாக ஒருத்தர் இருந்திருக்காரு. என் நாட்டின் சகோதரி, என்னுடைய சகோதரி ஒருத்தர், அவருடைய இதுனா ரேப்புக்கும் அவங்களோட உயிருக்கும் ஒருத்தவங்க வந்து பங்கம் விளைவிச்சிருக்காங்க அப்படின்ற போது அதற்கும் நம்ம எல்லாருமே பொறுப்பு எடுத்துக்க வேண்டும். அந்த பொறுப்பை வந்து எல்லாம் ரைசிங் அபோவ் த பாலிடிக்ஸ் அப்படின்றது அக்ராஸ் பார்ட்டிஸ் வந்து அந்த ஒரு தார்மீக பொறுப்பை எந்த அரசியல் கட்சிகளுமே எடுத்துக்க தயாராக இல்லை. எல்லாருமே அவங்க வாக்கு வங்கியை சார்ந்து இன்னைக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சுன்னா எனக்கு மிக வருத்தம். வந்து அந்த 70 வழக்குல ஒருத்தர் விடுதலையாக வருகிறார், அவர் பிரதமரோட டெத்துக்கு காரணம். நான் ஏன்னா அந்த டைம்ல மர்டர் அப்படின்றத யூஸ் பண்ண விரும்பல,
ஆனா டெத்துக்கு காரணம் அப்படின்னு கன்விக்ட் பண்ணப்படுறாரு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் அது கன்ஃபார்ம் ஆயிடுது. அதற்கப்புறம் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை போய் சந்தித்தால் பரவாயில்ல, அதை கொண்டாடினாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனா முதலமைச்சரோட அலுவலகத்துக்கு போய் அங்க வந்து அவர் கொண்டாடப்படுகிறார் அப்படின்ற போது ஒரு ஸ்டேட் ஆபீஸ்க்கு போய் ஸ்டேட் ஆபீஸ்ல இஸ் பீங் செலிப்ரேட்டட் அப்படின்ற போது அது மிக வருத்தத்தக்கமான விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நாட்டுல வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே எல்லா பியூரோக்ராட்டிக் பொசிஷன்ஸையும் எல்லா எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸுமே வந்து தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை வந்து எல்லாருமே வந்து ரைசிங் அபவுட் த பாலிடிக்ஸ் அப்படின்னு பட் பினாக்ஷா அப்படின்னு ஒரு ரைட்டர் வந்து போன வாரம் எழுதியிருந்தாங்க இந்த கேஸை பத்தி எழுதும் போது. அதே மாதிரி பாஜகவை சார்ந்த பாரதி கோஷ் அவர்களும் பேசும்போது இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது ரைசிங் அபவுட் த பாலிடிக்ஸ் அப்படின்றது அவசியம். அவர்கள் எந்த கட்சியை சார்ந்து அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை. நம்ம நாட்டுல கடைசியில சட்டத்தை நம்ம நிலைநாட்ட வேண்டிய முக்கிய அவசியம் இருக்கு. இதெல்லாம் மனித நேயத்தை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இதெல்லாம் தாண்டி நான் அரசியலுக்காக மட்டும்தான் பண்றேன் அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு கட்சியோ இல்ல கேரளால ஒரு கட்சியோ இல்ல மகாராஷ்டிரால ஒரு கட்சியோ இல்ல குஜராத்ல ஒரு கட்சியோ ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் தேவைக்கு ஏற்ப இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இது எல்லாமே தவறான விஷயம் தான். இதுல வந்து உச்சநீதிமன்றத்தையும் சாடுறதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. நான் வழக்கறிஞராகவும் அதை ஒரு பிரச்சனையா பார்க்கிறேன். என்னன்னா உச்சநீதிமன்றம் வந்து பல வழக்குகளை அவர்கள் முன்னாடி வைக்கப்படும் ஆவணங்களை பொறுத்தும் வாதங்களை பொறுத்தும் தீர்ப்புகளை வழங்குகிறார்கள். ஆனா அந்த தீர்ப்பை தாண்டி உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி தீர்ப்பை வழங்க முடியுமா முடியாதா அப்படின்னு அந்த நீதிபதிகளோட ஒரு இண்டிபெண்டன்ஸை கொஸ்டின் பண்ணும்போது யாருக்குமே அதற்கான ஒரு எவிடன்ஸோ பேக்கிங்கோ இல்லாம வெறும் ஒரு ஒப்பீனியன் பீஸா அந்த ஒப்பீனியன் அவங்க கிரிட்டிசிசம் ஃப்ரீ, யார் வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அண்ட் ஜட்ஜஸ் ஷுட் ஹேவ் பிராட் ஷோல்டர்ஸ் டு டேக் சச் கிரிட்டிசிசம். அதனால அந்த கிரிட்டிசிசம் ரொம்ப ஈஸியா வச்சிடறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா அந்த இன்ஃபார்ம்டு பொசிஷன்ல இருக்க ஒரு நபர் இல்ல ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் இல்ல ஒரு எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும் போது ஒரு காமன் மேனுக்கு என்ன மாதிரி ஒரு சிந்தனை வரும் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால ஒரு நீதிமன்றம் வந்து எல்லா விதமான தீர்ப்புகளையும் வழங்கும். அது வந்து அவங்களுக்கு முன்னாடி என்ன மாதிரி வழக்கறிஞர்கள் வந்து என்ன வாதங்கள் வைக்கிறாங்க. சில சமயம் நான் வந்து இம்ப்ராப்பரா ரெப்ரசென்ட் பண்ணிருப்பேன் இருக்கும். என்னோட ப்ரிப்பரேஷன் போரா இருக்கலாம், இல்ல என் வழக்கே போராக இருக்கலாம், இல்ல எனக்கு கொண்டு வரப்பட்ட அஃபிடவிட் போராக இருக்கலாம், இல்ல எனக்கு எதிர்த்தரப்பு வந்து நல்ல வழக்கறிஞராக இருக்கலாம், இல்ல அன்னைக்கு வந்து மற்ற வழக்குகள் எவ்வாறு சென்றிருக்கின்றது அப்படின்ற பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா அதை தாண்டி நீதிமன்றமும் நீதிபதிகளும் தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்றது அவங்களோட ஒப்பீனியன் வந்து கிரிட்டிசிசமா இருக்கலாமே தவிர அது வந்து பாசிபிளி பிகாஸ் தேர் ஆர் ஹையர் பவர்ஸ் அதனாலதான் இப்படி ஆக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றது மிகவும் எனக்கு வந்து வருத்தத்தக்கமான விஷயமா இருக்கு. நான் வந்து நீதிமன்றங்கள் அந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றதுனால இல்ல, தே ஹேவ் பிராட் ஷோல்டர்ஸ், தே ஹேவ் டு கெட் பியாண்ட் தட், அதுல கவலை கிடையாது. ஆனா அந்த பொறுப்புமிக்க நபர்கள் அந்த மாதிரி போய் சொல்லும் போது மக்கள்கிட்ட எப்படி போய் சேருது அப்படின்ற ஒரு வருத்தம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீதிமன்றங்கள் வந்து பல தீர்ப்பு வைக்கும் போது அந்த தீர்ப்பு வந்து ஏற்பத்தக்கதாக இல்லை அப்படின்னா பலருக்கும் அதை சேலஞ்ச் பண்றதுக்கான உரிமை, ரெவ்யூ, கியூரேட்டிவ் பெட்டிஷன் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை வந்து இப்போ பில்கிஸ் பானு அவர்கள் வழக்க பார்க்கும் போது இதுல பில்கிஸ் பானு அவர்கள் மட்டும் இல்ல, பல ஸ்டேஜஸ்ல என்ஜிஓஸ் பப்ளிக் ஸ்பிரிட்டட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்களை கன்சிஸ்டன்டா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அவர்கள் வந்து வெறும் வாதங்களை மட்டும் வச்சுட்டு பொது தளத்துல மட்டும் குறை கூறி கொண்டிருந்தார்கள்னா அது தவறாக இருந்திருக்கும். ஆனா அவர்கள் வந்து நியாயம் தேட வேண்டும், நியாயம் இந்த நீதிமன்றத்தில் தான் கிடைக்க முடியும், ஒரு லாஸ்ட் மேனுக்கு ஜஸ்டிஸ் அப்படின்ற அந்த லாஸ்ட் மைல் கிடைக்கும் அப்படின்றது அந்த நீதிமன்றத்துலதான் அப்படின்றதுக்காக அவங்க போய் தேடி இருக்காங்க. ஆனா அதை தேடாம இன்னைக்கு எல்லாருமே வெறும் ஒரு கிரிட்டிசிசம், ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், அந்த ஷூட் அண்ட் ஸ்கூட் அப்படின்னு சில சமயம் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது சொன்னதுக்கு அப்புறம் யாரும் அந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து பிரஸ் ஃப்ரீடம் பத்தியும் இந்த மாதிரி நீதிமன்றங்களோட ஃப்ரீடம் பத்தியும் பேசும்போது அப்போ ஒவ்வொரு வழக்கும் எப்படி வந்து அந்தந்த மாநிலங்கள் அப்படின்னு நம்ம அரசியல் சார்ந்து பார்க்கும்போது தமிழகத்துல இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் கட்சி அதற்கு வந்து நாங்க நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க பேசுறதுக்கான தார்மீக பொறுப்பு கூட அந்த கட்சிக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு வரைக்கும் போட்டுட்டு வந்த கேசஸ் எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. 2021 அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர்கள் என்ன மாதிரி வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க, எவ்வளவு ஜேர்னலிஸ்ட் மேல அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் வச்சிருக்காங்க, டெஃபமேஷன் போடுறாங்க அப்படின்னா அது வேற விஷயம். இன்னைக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், பேசுனது பில்கிஸ் பானு கேஸை பத்தி பேசணும். நீங்க இன்னொரு கேஸை பத்தி பேசும்போது நம்ம விவரமா அதை பத்தி பேசலாம். நீங்க ஒரு திறமையான வழக்கறிஞர். ஒரே ஒரு நிமிஷம் சார், கரெக்ட் தான். நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க, நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் அந்த இடத்துல, அதுக்கு அப்புறம் உங்க வாய்ப்பாவே இருக்கட்டும். நான் இதை முதல்ல முடிச்சுக்கிறேன். நீங்க திறமையான வழக்கறிஞர்னால என்ன பண்றீங்க, அந்த எழுவர் கேஸையும் பில்கிஸ் பானு கேஸையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி கேஸ்ங்கிற மாதிரி கொண்டு வர்றீங்க. இப்போ அந்த எழுவர் கேஸ்ல என்னென்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். தீர்ப்பு வழங்கிய ஒரு நீதிபதி சொன்னாரு, எனக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தேன்.
ஆனா புதுசாக விவரங்கள் வந்துகிட்டு இருக்குன்னாரு. விசாரிச்ச ஒரு எஸ்பி வந்து என்ன சொன்னாரு, இந்த பையன் வந்து பேட்டரி வாங்கினேன்னு சொன்னாரு, அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணேன். எதுக்காக வாங்கினேன்னு சொன்னாரு, அதை நான் ரெக்கார்ட் பண்ணல, அது தவறுதான்னு சொல்லி சொன்னாரு. இது மாதிரி பல விஷயங்கள் இதுல இருக்கு. நம்ம 2 வழக்கையும் வந்து ஒரே மாதிரி பார்க்க முடியாது. அந்த வழக்கு நீங்க தனியா ரெண்டு ஒரே டிஸ்கஸ் மாதிரி பண்ணுங்க. பார்க்க சொல்லுங்க. இல்ல 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 அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, அவர் வந்து கை கொடுத்துட்டாரு, இது வந்து ரொம்ப தப்பு. இப்ப இப்ப கடைசியில வந்து என்னன்னா, இன்னைக்கு பிஜேபி மூலக்கு ஒரு கிரிட்டிசிசம் வந்ததுன்னா, உடனடியே அதை திமுக மேல ஒரு கிரிட்டிசிசம் மாத்திட்டா அது நல்லா போயிருங்கிறது கிடையாது. இது 2 தனிப்பட்ட அந்த அப்சல்யூட்டா வழக்கை கிடையாது. நீங்க முதல்ல இருந்து விசாரிங்க, ஒரு விவாதம் இங்க வைங்க, தாராளமா நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் திமுக வந்து எப்படி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வழக்குகளை கையாளுகிறார்கள்ங்கிற பத்தி விவாதம் வைங்க, அதை பத்தி நம்ம நிச்சயமா பேசலாம். ஆனால் 5 மாத கர்ப்பிணியான ஒரு பெண்ணை நடத்திய கொடுமையை பத்தி யாருமே அந்த நீதிமன்றத்துல நடந்த வழக்குல நீதிமன்றம் எப்படி எந்த சாட்சியங்களின் அடிப்படையில் தண்டனை கொடுத்ததுங்கிறத பத்தி இன்னைக்கு வந்து இது கொடுத்தாங்களே, பரல் கொடுத்தாங்களே, அவங்க யாரும் அதை குறை சொல்லி பேசல. ஏதோ தப்பான நீதி கிடைச்சதுன்னு பேசல, தப்பான தீர்ப்பு கிடைச்சதுன்னு பேசல. அப்படி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் திரு ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இவங்க எலெக்ஷனுக்கு தேவையா இருப்பாங்களோன்னு நமக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துற அளவுக்கு அவங்கள வந்து உடனடியா பரவல்ல வந்து அனுப்புனாங்க. அதை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சாடி இருக்கு. நாங்க we sent it for consideration. Consideration does not mean that they will be given power. You have misused what I have said அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து பில்கிஸ் பானு விஷயத்தை மட்டும் பேசணும்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் 7 மினிட்ஸ்க்கான டிஸ்கஷனுக்கும் நம்ம போனோம். இது இல்லாம நான் வந்து எழுவர் விடுதலையில நான் அந்த தீர்ப்பை தவறுன்னு நான் எங்கேயும் சொல்லல, தீர்ப்பை பத்தியும் பேசல. நான் வந்து அரசியல்வாதிகள் நடந்து கொள்ளும் விதம் வந்து எனக்கு கொஸ்டினபிளா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அந்த தீர்ப்புக்கு நான் போகவே இல்லை. ஒண்ணு. 2வது விஷயம் வந்து நீதி கிடைத்த விதம் நான் ஆரம்பிக்கும் போதே என்னோட ஓப்பனிங் ரிமார்க்கே இன்னைக்கு வந்து ஒரு ஹியூமனிட்டி கன்சிடரேஷன், ஒரு ஹியூமன் ரைட், ஒருத்தரோட ஃபைனல் ரிலீஃப் என்னவோ அது கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் தலையோங்கி இருக்க வேண்டும் அப்படின்றதோட தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். பில்கிஸ் பானுக்கு கிடைச்ச தீர்ப்பு, இந்த தீர்ப்பு வந்து நாடு முழுக்க எல்லாருமே கொண்டாடப்பட வேண்டியது, அரசியலை தாண்டி ரைசிங் அபோவ் பாலிடிக்ஸ், எவ்ரிஒன் ஹஸ் டு செலிப்ரேட் அப்படின்னு தான் நான் ஆரம்பிச்சேன். அதுல சேஞ்சஸே கிடையாது. இது வந்து பாஜக திமுக அப்படின்றது இல்லை. நான் ஏன் திமுக சாடுறேன் அப்படின்றது கிடையாது. நான் அரசியல் கட்சிகள் அப்படின்றத நான் சேர்த்துதான் சொல்றேன். எல்லா அரசியல்வாதிகளுமே இப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றது. நான் எழுவர் விடுதலையில நான் வந்து தீர்ப்பை பத்தி எங்கேயுமே பேசல. எப்படி ஒருத்தரை செலிப்ரேட் பண்றாங்க, இங்க ஒருத்தர் செலிப்ரேட் பண்றாங்க, அங்க ஒருத்தர் செலிப்ரேட் பண்றாங்க, யூபில ஒருத்தர் செலிப்ரேட் பண்றாங்க, வெஸ்ட் பெங்கால்ல ஒருத்தர் செலிப்ரேட் பண்றாங்க. எனக்கு நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், எனக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறது இன்னும் எனக்கு ரிலேட்டபிள். அதனால நான் அதையும் தவறு அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்கிறேன். அதுதான், அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டீசன்சி, ஒரு பொலிட்டிஷியன் எப்படி பிஹேவ் பண்ண வேண்டியும் அப்படின்ற ஒரு கேரக்டரைசேஷன். இதை தாண்டி பேசும்போது இல்ல நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா பேசக்கூடாது. நான் கேட்கிறேன், ஆளுநருக்கு ஃபுட்பால் விளையாடினார் அந்த ஃபைல்ல, அதுல என்ன நியாயம் இருந்தது? எதுக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனாரு? அப்ப அதையெல்லாம் வந்து நீங்க பேசுங்க. அந்த எழுவர் விடுதலை கொடுக்கணுமா, விடுதலை கொடுக்கலாம் 2வது விஷயம். அதிகாரமுடைய ஆளுநர் எதுக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தல? அப்ப அதையும் பேசுங்க. அதை பத்தி பேசவே இல்லையே. நான் தீர்ப்பை பத்தி நடந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் பத்தி பேசவே இல்லை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? கடைசி சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? அதனாலதான் நான் பொலிட்டிக்கல் கேரக்டரை பத்தி மட்டும் தான் பேசினேன். ஐயா ஒரே ஒரு நிமிஷம், அதை பத்தி மட்டும் தான் பேசுறேன். அதனாலதான் நான் சொல்றேன், எல்லாத்தையும் பத்தி பேசணும். நான் அதனாலதான் சொன்னேன், நான் திரும்பி சொன்னேன், நான் பொலிட்டிக்கல் கேரக்டர் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ். நீங்க பிஜேபி கவர்மெண்ட் பண்ணதை பத்தி கண்டம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை வலதுசாரிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்க பக்கம் கொண்டு வந்துருவாங்க போல, அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் தான். எப்பவுமே என்னோட வியூ ஒண்ணுதான். ஆல்வேஸ் law has to stand in one way. அது எந்த அரசியல் கட்சியை சார்ந்து, எந்த சிந்தனை சார்ந்து யாரு சொன்னாலும் தவறுதான். அதை நான் வந்து என்னோட விருப்பத்துக்காக நான் யாரோட செயல்படுகிறேன் அப்படின்றதுக்காக நான் மாத்தி சொல்ல மாட்டேன். அதே சமயம் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு வழக்கை பத்தி பேசணும்னா இந்த வழக்குல அச்சுவேர் ஆணுவேர் எல்லா அம்சங்களையும் கொண்டு வந்தீங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ஆரம்பிக்கும் போது மன்னிக்கணும் பாலச்சந்திரன் சார், ஒரே ஒரு நிமிஷம். அது ஆர்கே சாருக்கு ரெஸ்பான்ஸ். ஆர்கே சார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், என்னென்ன இதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இதுல நீங்க வந்த உடனே நான் ஷார்ட்டா நிறுத்திக்கிட்டேன், அதனால நான் இதை ஆட் பண்ணிட்டேன். ஆர்கே சார் வந்து அப்போ வந்து ஜட்மெண்ட்ஸ் வந்து எப்படி ஒவ்வொருத்தரும் பாக்குறாங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் எவ்வாறு பார்க்கின்றது, ஒவ்வொருத்தரும் எப்படி நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் இந்த ஜேர்னலிஸ்டோட இன்டெகிரிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இங்க இருக்க கட்சியும் எப்படி இருக்கு அப்படின்றத அதுக்கு ரெஸ்பான்ஸா தான் பிளேஸ் பண்ணேன். நான் வந்து இண்டிபெண்டன்டான ஒரு ஆர்குமெண்டா அதை கொண்டு வரணும்னு நான் சொல்றேன். இல்ல, நான் அதுல எனக்கு ஒரே ஒரு கருத்தா, நான் இங்க நடந்த அநியாயமானாலும் சரி, எங்க நடக்கின்ற அநியாயமானாலும் சரி, தட்டி கேட்கின்ற நபர்கள் தான். அதற்கு ஏன் சாயம் பூசுறா, என்ன மாதிரி நபர்களை ஏன் சாயம் பூசுறான்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி நகரல் மட்டும் வந்து சாயம் பூசல, எல்லாரும். திமுக காரணம் வந்து மேல ஏறி கூச்சின்னு தான் இருக்கான். இங்க இருக்கின்ற பிரச்சனையை பத்தி பேசினா அவன் வந்து நான் வந்து சங்கி ஆயிட்டேன்ப்பா. சங்கிகள் வந்து நான் வந்து என்னது திராவிடியன் ஸ்டாக், அப்புறம் இல்ல பிரஸ்டிடியூட்,
அப்புறம் அது தகாத வார்த்தைகள். இது இது ஒரு 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 பொருட்டாவே நான் எடுத்துக்கல. பிளாக் பண்ணிட்டு போயின்னே இருப்பேன். அவ்வளவுதான். ஒரு பேச்சே கொடுக்கறது இல்ல. இதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மறுபடியும் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. அதாவது குஜராத் அரசாங்கம் வந்து தாக்கல் செய்த மனுவில், அதாவது அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் மனுவில் வந்து மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வைட் இட்ஸ் லெட்டர் டேட்டட் 28/6/2022 அண்ட் sought the approval suitable orders from government of India அப்படின்ட்டு குஜராத் கவர்மெண்ட் சொல்லுது. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா conveyed the concurrence bar approval of the central government under section 435 of the CRPC for premature release of 11 prisoners wide letter dated 11/7/2022 அப்படின்ற ஒரு வாசகங்கள் இருக்கு. என்றால் நான் இது ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இன்வால்வ் இல்ல என்று நீங்கள் கூறினீங்களா, அதற்காக நான் சொல்றேன். நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம் சார். இல்ல அது நான் ஃபுல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. நீதிமன்றம் வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல அவங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் கிடையாது, கம்யூனிகேஷன் இருக்கு. ஏன் அவங்க அந்த ஜட்மெண்ட்லயே வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸை எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நீதிபதிகள் கூறிடுறாங்க அப்படின்னா, இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல தே ஆர் நாட் அ ரோல் பிளேயர். இங்க வந்து ஸ்டேட்டுக்கு தான் ரெமிஷனோட சர்க்குலர். நீ வந்து அவங்க கிட்ட நீ கம்யூனிகேஷன் அமிச்ச அப்படின்னா அது ஒரு எம்டி ஃபார்மாலிட்டியா நீ பண்ற ப்ராசஸ்லாம் நான் எடுத்துக்க முடியாது. நீ எப்படி எங்க நீதிமன்றத்துக்கு நீ வந்தியோ அதுவும் ஒரு எம்டி ஃபார்மாலிட்டி. அதனால அந்த எம்டி ஃபார்மாலிட்டிக்கு கன்சிடரேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இதுதான் அந்த பேசிஸ்ல நான் சொன்னது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்வால்வ்மெண்ட் வந்து அவங்க கன்சிடரே பண்ண வேண்டாம் அப்படின்றதுதான் நீதிமன்றம் சொன்னது அப்படின்றதுக்கு தான் சொன்னேன். கடைசியாக என்னுடைய பாட்டுல இருந்து ஒரு ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்ற ஒரு குரூப் இருக்குங்க. அதுதான் அந்த குரூப்பினுடைய மீட்டிங்க்கு நானும் போயிருக்கேன். குடிகாரனாக இல்ல, நான் வந்து அப்சர்வ் பண்றதுக்கு போயிருக்கேன் எவ்வளவோ காலம் முன்னால. அதுல சொல்லுவாங்க, என் பேர் சொல்லுவாங்க, ஐ ஆம் ராதாகிருஷ்ணன், ஐ ஆம் சோபர் டுடே என்று ஆரம்பிப்பார்கள். ஐ எம் ராதாகிருஷ்ணன், ஐ எம் an alcoholic என்று ஆரம்பிப்பார்கள். அதன் பிறகு ஐ எம் சோபர் டுடே, 1 day at a time for 10,000 days, 15,000 days, இல்ல என்றால் 1000 days, இல்லைன்னா 3 days, 2 days இப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள். I am R.K. Radhakrishnan. I am very happy with the Supreme Court's order. But Supreme Court orders of the past have not been to my liking. அவ்வளவுதான் என்னால கூற முடிகிறது. என்னை மாதிரி இருக்கின்ற நபர்கள் பலரும் வந்து அது 370 இருந்து ஆரம்பித்து சமீப காலத்துல வருகின்ற என்ன அது அயோத்தியில இருந்து ஆரம்பித்து கூட வைக்கலாம். அதுல இருந்து ஆரம்பிச்சு சமீப காலத்தில் வருகின்ற பல டிஸ்டன்ஸ் வந்து மக்களுக்கு எதிராக போகிற ஒரு தோற்றம் வந்து எனக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. என்னை போன்ற மக்கள் வந்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு என்னை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியான நாள். நாளைக்கு என்ன வருது என்று நாளைக்கு பார்ப்போம். ஐ கன்கர். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இப்ப ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் விமர்சிக்கிற உரிமை நமக்கு உண்டு. ஜட்ஜுகளை விமர்சிக்க கூடாது. ஆனா தீர்ப்புகள் விமர்சனத்திற்கு உட்பட்டவைதான். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு தீர்ப்பையும் நம்ம இண்டிவிஜுவலா தான் பார்க்க வேண்டியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் as a whole body has taken a total non-stoppable pro poor or pro underprivileged stand அல்லது pro people stand அப்படி சொல்ல முடியாது. அதனால வந்து ஒவ்வொரு தீர்ப்பையும் அந்த தீர்ப்புடைய அடிப்படையில தான் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுல திரு ராதாகிருஷ்ணனோட நான் முழுக்க ஒப்புகிறேன். ரைட், முடிச்சிடலாமா அப்போ? ரைட், நன்றி. முடிச்சிடலாம். நன்றி, தேங்க்யூ சார்.